கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி மூலைக்கல் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அதன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மூலைக்கல் மீது இருக்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தற்காலிகமான போராட்டங்கள், பிரச்சனைகளை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டு நீங்கள் வெட்கப்படாதவாறு உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கன்மலை என்றால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி கன்மலை கிறிஸ்துவே என்று நம்ம அந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது தன் வீட்டை கட்டின ஒருவன் அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம எதன் மீது அந்த வீடை கட்ட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது. இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, அதாவது அவர் நமக்கென்று நாம் கீழ்ப்படியத்தக்க கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், நியமங்களை கொடுத்திருக்கிறார். இதை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதன்படி நாம் கிரியை நடப்பித்து அதை செய்யும் பொழுது, பின்பற்றும் பொழுது, அந்த வார்த்தையினால் கட்டப்படும் அந்த கன்மலையின் மேல் நாம் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனிதனுக்கு நம்மை ஒப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது ஒருவன் கட்டுகிற அந்த வீடு ஒரு நாளும் விழுந்து போவதில்லை, இடிந்து போவதில்லை. 25வது வசனத்தை பாருங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பெருவெள்ளம் அடிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில காற்று அடிக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அதாவது கன்மலையின் மீது உங்கள் வீட்டை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டும் பொழுது, அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அது ஒரு நாளும் விழுந்து போகாது. கர்த்தராகிய தேவன் அதை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, கன்மலையின் மேல் நீங்கள் கட்டப்படும் பொழுது நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆதார வசனம் 18வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்புகிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சானிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரின் கன்மலை என்று தாவீது சொல்லுகிறார். அதாவது நான் ஆபத்து காலத்தில் தங்குகிற கோட்டையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் இரட்சகர் என்று சொல்லுகிறார். இரட்சகர் என்றால் யார்? மீட்பர். 2வது பகுதியை பாருங்க. என் தேவனும் நான் நம்புகிற என் துருகமும் என் கேடகமும் ஆயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவர் மீது உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைக்கும் பொழுது, அவரே உங்களுக்கு துருகமாக, அனுகூலமான கோட்டையாக, இரட்சானிய கொம்பாக, உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வீடு எப்பொழுதும் கன்மலையின் மேல் கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவின் மீது கர்த்தருடைய வார்த்தையின்படி அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நீங்கள் கட்டி எழுப்புகிற வீடு விழுந்து போவதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மீது உங்கள் வீட்டை நீங்க கட்டி இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு வறட்சி, ஒரு விடுதலை இல்லாத தன்மை. ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.
ஏசாயா 48வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையா இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நீங்க அவருடைய சுத்தம் செய்து நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லையா? நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய கைகள்ல வந்து சேராமல் இருக்குதா? இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் பிரத்யட்சமாக உங்களிடம் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது உங்களுக்கு தாகம் இல்லாதவாறு கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணீரை உங்களுக்கு சுரக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வண்ணாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் நீரூற்றாக மாற்றுவார். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்க இன்னைக்கும் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களுடைய வீடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது, அதாவது கண்மலையின் மீது கட்டப்படும் பொழுது உங்களுடைய அஸ்திபாரம் விழுந்து போகாது, உங்களுடைய கட்டிடம் இடிந்து போகாது. ஹல்லேலூயா. அது நிலையானதாய் இருக்கும். பிரியமானவர்களே, கண்மலையின் மேல் கட்டுகிற அந்த வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை, வனாந்திரமான உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீரூற்றாக மாற்றி செழிப்புள்ளதாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா. தயவாய் மன்னிங்கப்பா. கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே. உம்மீது உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கண்மலையின் மீது கட்டப்படுகிற அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் எங்களுடைய வீட்டை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மணலில கட்டி அது இடிந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் தாமே தகப்பன் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க விசுவாசத்தை எங்களுக்குள் இன்னும் அதிகமாக வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்குமே. புது புது கிருபைனாலும் நன்மையினாலும் ஆண்டவர் எங்களை திருப்தியாக்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாக விடாதிருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளின் வனாந்திர வாழ்க்கையை தகப்பனே நீரூற்றாக செழிப்புள்ளதாக மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் தாக விடாதிருக்கத்தக்கதாக பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. உடைய சித்தத்தின்படி தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் உடைய பரிசுத்த வழியில வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர் தகப்பனே. உம்முடைய வார்த்தையால் உருவாக்கினீர் தகப்பனே. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உமை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. நீர் எங்களுக்கு அப்பா ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வனாந்திரமான பாதைகளை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தால் நீரூற்றாக மாற்றி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை உண்டாகட்டும் அப்பா. நீராப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கடன் பிரச்சனையில இருந்து கஷ்டத்தோடு வியாதியில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா இயேசுவின் நாமத்தில் அவர் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. வேலை இல்லாமல் அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேலையை ஏற்ற வேலையில கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை பரிபூர்ண நன்மையினால் நீர் திருப்தியாக்கி அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து உம்முடைய சித்தம் செய்ய உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா கண்மலையின் மேல் கட்டப்படுகிற வீட்டை கட்டி எழுப்ப கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அப்பா விசுவாசத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் முன்னேறி நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.
கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் மீது உங்கள் விசுவாசத்தை வைத்து கண்மலையின் மீது உங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் போடும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.